ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். சார், விசாரிச்சதில் விக்டிம் பேர் மணி. இவனை பற்றி அக்கம் பக்கத்தில் கேட்டால் யாருக்கும் எதுவும் தெரியல. ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரித்ததில் இவன் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடி சுற்றிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த ரூமில் இருக்க திங்ஸ்லாம் பார்க்கும்போது ரீசெண்டாக நடந்த பல திருட்டுக்கும் இவனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறோம் சார். Interesting. Let's wait for the postmortem report. சார், ரிப்போர்ட் பார்த்தீங்களா? பார்த்தேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். என்ன? ஒரு சாதாரண திருடன் அவன் ஏன் சார் சைனட் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கணும்? நிறைய படம் பார்ப்பீங்களா விஜய்? ஏன் சார்? இந்த சினிமாவில் தான் டெரரிஸ்ட் சைனைட் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி எல்லா படத்துலையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக காமிச்சிட்டு இருப்பானுங்க. இன்ஃபேக்ட் கஞ்சா, ப்ரௌன் சுகர் இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். சைனைட் இஸ் நாட் அன் ஈஸி ஆக்சசபிள் பாய்சன். சார், சைனைடை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணதில் சில ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே. சைனைட் பொதுவாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் இல்லீகல் ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் செத்துருக்கிறவனை பார்த்தா நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது லோக்கல் ஸ்கோப்பில் ஏதாவது சோர்ஸ் கிடைக்குதா பாருங்கள். இங்கே ஜுவல்லரி மேக்கிங்கில் க்ளீனிங் பர்பஸ்க்காக அதை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற மாதிரி சில ரிசல்ட்ஸ் தெரியுது சார். I think that should be the note for this case. Okay, let's meet in the office and discuss about this case. Okay, sir. Sure.
நீங்கள் தான் இந்த பார் ஓனரா? இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நம்ம வாங்கி சாப்பிட தான் சாப்பிடுவார். அப்பப்போ வருவாரா இல்லை எப்போயா தான் வருவாரா? டெய்லி இங்கே தான் சாப்பிடுவார். ரீசன் பாஸ்ட்டாக இவர் கூட யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் பார்த்த மாதிரி தெரியலையே. இங்கே இவருக்கு சர்வ் பண்ண பையனை கொஞ்சம் பார்க்க முடியுமா? பையன் இருக்கான் உள்ள. ஏவா சார் அதை கேட்குறாரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை இங்கே பார்த்துருக்கியா? நான் மணி சார். இவர் எப்பவுமே தனியாக தான் வருவாரா? எப்பவும் தனியாக தான் வருவார். இப்போ கூட கொஞ்ச நாள் யாரோ வராங்க. ஓகே சார், அந்த ரூமில் என்னெல்லாம் இருந்தது? 2 பேக் இருந்தது, அப்புறம் மணி யூஸ் பண்ண மெட்டீரியல் இருந்தது, அப்புறம் அவங்க திருடின ஐட்டம்லாம் இருந்தது. ஒரு டக்கிலா பாட்டில் கூட இருந்தது. வெயிட், ஏன் விஜய்? டக்கிலா எந்த ஒரு சாதாரண ஒயின் ஷாப்லேயும் கிடைக்காது. எலைட் பாரில் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. சிட்டிலேயே மொத்தமாகவே 2-3 எலைட் பார் தான் இருக்குது. வாவ். எலைட் பார்னால் கண்டிப்பாக பார்கோட் ஆக்சஸ் இல்லாமல் பில்லிங் நடக்காது. பார்கோட் ஆக்சஸை நம்ம செக் பண்ணோம்னா எந்த நேரத்தில் யார் வாங்கினான்னு தெரிஞ்சிடும். வண்டர்ஃபுல் விஜய். லெட்ஸ் கோ டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் சீக் தேர் சப்போர்ட். அந்த 4th கேம்ப் போங்க. எஸ் சார். அதானே? அதை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்க. அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் பேக் போங்க. அங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுங்க. எஸ், ஹி இஸ் த கல்ப்ரிட். எஸ். நதிநீர் திட்டத்தை அமல்படுத்த அனைத்து கட்சி தலைவர்களும் நேற்று சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு க பழனிவேலு நுகர்வோர் சங்க கூட்டத்தில் தலைமை தாங்க இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார். பிரபல சயனைட் வழக்கில் கொலையாளி விட்டு சென்ற தடயங்களே தகுந்த ஆதாரமாக அமைந்துள்ளது என்று எஸ்பி வேணுவும் டிஎஸ்பி விஜயும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். ஒரு வேளை நம்ம எதனா அங்கே மிஸ் பண்ணியிருப்போமோ? இந்த இடத்துல தானே மணி செத்துருந்தான். ருத்ரா, என்ன தேடுற? ஹலோ சார், ருத்ரன் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்திருந்தான். நான் அவனை மதுரவாயில் பைபாஸில் சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த பேரல் ரோட்டில் தான் இருக்கேன். நீங்கள் சேஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருக்கேன். யா ஓகே.
ருத்ரா, ருத்ரா, உன்னை சுற்றி போலீஸ் சரவுண்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நீ தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாத. மரியாதையாக சரணடைஞ்சிரு. ருத்ரா, நீ தேவையில்லாம தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கு மேல தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணினா தேவையில்லாம கன் ஷாட்ல சாக வேண்டியிருக்கும். மரியாதையா சரணடைஞ்சிரு. சுடுங்க, நான் சாவுறேன். ஆனா நான் மணியை கொன்னுட்டேன். நல்லா வாழ்ந்துட்டு நாங்க அமைதியா போயிட்டு இருந்தது. ஆனா குறிப்பிட்ட நான் மணி வந்தான். நான் என்னையா தப்பு பண்ணேன்? எங்க அப்பா என்னையா பாவம் பண்ணாரு? அப்பா ஸ்மைல் ப்ளீஸ். அப்பா இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? ஏன்பா கால் ரொம்ப வலிக்குதா? நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கும் போது நீ ஏன்பா இவ்வளோ தூரம் வந்து வாங்கிட்டு இருக்க? நகை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குப்பா. முறையாக செய்கிற நகையில் மட்டும்தான் மாங்கல்ய சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தாலி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. இல்லை அவ்வளோ சொன்னா கேட்கவே மாட்டேறப்பா. நான் அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழக்கம்ப்பா. கொஞ்சம் பேக்கை பிடிங்க, வந்துடுறேன். போயிட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன். அப்பா 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 அப்பா
எங்கேயோ போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கை. திடீர்னு ஏன் எப்படி மாறணும்? நான் என் அப்பா ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? அநியாயமாக எங்கள் அப்பா ஏன் சாகணும்? எங்கள் 2 பேரை தவிர இந்த உலகத்தில் வேறு எதை பற்றியும் நான் யோசிச்சதில்லை. இன்றைக்கி நான் தனியாக எதிர்காலமே என்னென்னு புரியாமல் இருக்கேன். அதுக்கு காரணமானவனை அன்னையிலேருந்து தேட ஆரம்பித்தேன். ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய எல்லா மூமெண்ட்டையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்னப்பா 4 பஸ் போதுமா? இன்னும் டைம் இருக்குது, ஒரு 4 பஸ் அடிச்சுன்னு போயேன். ஏய் ஏய் ஒரு புறா ஏய் 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 புறா ஏய் எங்க ஓடுற? சார் என்ன விட்டுருங்க சார். சார் ஏய் நீ பாட்டு 4 பர்ஸ் பிக் பண்ண சொன்னா விட்டுருவாங்களா? எந்திரா சார் நான் அடித்த 4 என்னடா? பர்ஸ் ஏய் ஏய் அதில் எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாது. அதை அப்படியே கொடுத்துறேன், என்ன விட்டுருங்க. திருடுவேன் அச்ச பிறகு திருப்பி கொடுத்துருவேன். சார் 50,000 தரேன் சார். என்னடா கேரா கீழே முடியற? 50,000 தரேன் சார், என்ன விட்டுருங்க. 50,000மா? போலீஸ் கிட்டே லஞ்சம் பேசுறேன் நீ. சார் என்ன விட்டுருங்க. வாடா ஸ்டேஷன் வாடா. என்னடா ஜிம்புற? பிக் பாக்கெட் அடிச்சா தூக்கெல்லாம் போட்டுற மாட்டீங்களா? அதுக்கு செக்ஷன் 379 படி பிக் பாக்கெட் அடித்தா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி 14 நாள் ரிமாண்டில் வைப்பாங்க. 15 நாள் கழிச்சு நான் வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு டே ஷிஃப்ட்டு, அடுத்தவங்க நைட் ஷிஃப்ட்டு. உங்கள் குழந்தை சின்ன குழந்தை பிரைமரி ஸ்கூலில் பகல் தான் படி 3rd ஸ்டாண்டர்ட். காலையில் 8:30 மணிக்கு போச்சுன்னா சாயங்காலம் 3 மணி தான் வரும். உங்கள் ஒய்ஃப் காய்கறி மளிகை அது இதுன்னு வாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வெளியே வருவாங்க. மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன். நான் எதிர்பார்த்ததை விட அவன் பெரிய புத்திசாலின்னு அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். ஜபா அன்னைக்கு குத்திய சரக்கு அது, ஒரு வாட்டர் பேக்கெட்டு, ஒரு மிக்சரு, எல்லாத்தையும் சீக்கிரமா வா. சரி. டேய் வேற என்ன பேலடா போடா. உட்கார். என்ன பிரச்சனை உனக்கு கேட்குறேன்ல? அலாதரா எங்கே போனாலும் வேலையே கொடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. நான் மெக்கானிக்கல் படித்தேனே, கார் இன்ஜினியரிங் பார்த்துட்டு பிபிஓலையும் கம்ப்யூட்டரில் போய் வேலை செய்ய சொன்னால் எப்படி நான் பண்ண முடியும்? இந்த சமுதாயம் எனக்கு பாய் தான் கற்றுக் கொடுக்குது, மீதியை நாம தான் கற்றுக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் 100கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. அவங்களாம் வேலை தெரியாது. தண்ணி அடிக்காத சிகரெட் பிடிக்கும் டிவிலையும் ரேடியோலையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தெருமொழிலையும் கடத்தெருவிலையும் சிகரெட் விற்கிறாங்க. சரக்கு அரசாங்கமே விற்கிறாங்க. ஒரு தனி மனுஷன் தன்னோட டாப் லெவல் அடையிறதுக்கு ஒன்று குறுக்கையில் வந்திருக்கணும், இல்லை மற்றவங்களை ஏமாற்றிட்டு வந்திருக்கணும். இதில் அதிக லாபம் வச்சு விற்கிறான் பார், அவனையும் தான் சொல்கிறேன். அதனால நீ ஓடு. நீ எப்படி வந்த, என்ன படித்த எல்லாத்தையும் மறந்துடு, ஓடு. நீ என்ன அச்சீவ் பண்ணுமோ அதை நினச்சி ஓடு. கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணுவ. போ. எனக்கு யாருன்னா இருக்கா? நான் வந்ததோ ஒரு அனாத ஆசிரமத்தில். அவனுங்களாம் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அனுப்பி விட்டானுங்க. சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன். எங்கன்னா போய் செத்துடலாம் போல இருக்குண்ணே. நான் என்ன சொல்ல செய்வியா? செய்வேன். இன்னிலேருந்து 2 வருஷத்தில் நீ டாப் லெவலில் இருப்ப. காரு பங்களா வீடுன்னு நல்லா செட்டில் ஆவ. ஆனால் இதெல்லாம் செய்யணுன்னா நான் என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன வந்தாலும் தாங்கணும். உன்னால் முடியுமா? செய்வேண்ணா. அப்போ நீ என்னோடய எம்ப்ளாயி. செஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மணின்னு கூப்பிடு. சரி.
டேய் ஏன்டா அவன்? டேய் மணி, என்னடா அவன் இஷ்டு போயினே இருக்கிறான்? அவன் பேக் அடி. ஆ அட்ரா. விட்றா யாரா நீ? விட்றா ஏய் விட்றா. டேய் என்னடா கொலை பண்ணிட்ட? இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் மாட்டினதே கிடையாது. உன்னோட டைம் டிலே, அங்கே டைமிங் மிஸ். அவன் நம்மளை பார்த்துட்டான். நாம் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையும் எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. உட்கார் உட்கார்றா. என்ன மச்சான், நான் மடித்த காசு எவ்வளோ தேரும்? ஒரு 50,000. பா வேலையாக நல்லா ஏசி வாங்கி போட்டணும்டா. ராத்திரிலாம் பயங்கரமாக கொசு கட்டிக்குது. கடைசி வரைக்கும் அப்போ திருநெல்வேலியில் முடிவு பண்ணிட்டல? இல்லை, நான் உன்னை ஜிமாக்கறேன்னு சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்படி சொல்லலை. என் கோலே வேறடா. நான் எப்படியாச்சும் 2 கோடி ரூபா சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு எனக்கு பிடிச்ச அந்த கான்ட்ராக்ட் எப்படியாச்சும் எடுத்தாகணும். அதுக்குள்ளே இந்த திருட்டுதல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய ஃப்ரெஷ் லைஃப்பை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு 2 கோடி ரூபா தேவை. இந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னே நான் தான் மேனேஜிங் டைரக்டர், நீ தான் ஜென்ரல் மேனேஜர். அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான மட்டும் தான் செலவு பண்ணுவேன், தேவையில்லாதுக்கு இல்லை. புரிஞ்சுதா? புரியுது. வண்டியடு எம்மாடி ஆத்தாடி பையே ஃபுல்லா பணம் தாண்டி. ஆ என்னோட பெரிய திருட்டு நாட்டை போல இருக்கு. அப்படியா? போமா லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். இன்னைக்கு ட்ரீட் எந்திரா. நான் உனக்கு என்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா? டக்கீலா. ஆமாம், உனக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா? பி கோல்டு மெடலிஸ்ட்டு. உனக்கு தெரியாதா? ஆமாம், நான் ஏன் டக்கீலா வாங்கினேன்னு தெரியுமா? காலேஜ் படிக்கும்போது அந்த பணக்காரட்டு பசங்களாம் பார்ட்டிக்கு போனேன், பப்புக்கு போனேன் அப்படின்னு சொல்லி டக்கிலா குடித்தேன்னு சொல்லி எனக்குள்ளே அப்படியே ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணி விட்டாங்க மச்சி. அதை வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இன்னைக்கு பார்த்தேன், வாங்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் மச்சான். ஊத்ரா. தேங்க்ஸ்டா. Cheers. ஓ சாரி லெமனா? பாரில் அப்பயே கொடுத்தா மச்சி, நான் தான் உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது கூட சால்ட்டும் மிக்ஸ் பண்ணணும், சால்ட்டும் கொடுத்தான். இது வேற ரொம்ப டைட்டாக இருக்குது. போதும்டா. போதும்டா. அவ்வளோ அங்கே
அங்கேருந்து நான் யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என் கைரேகை இருந்த பாட்டிலையும் தொடச்சிட்டு நான் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டேன். Oh shit, he's missing. சார் 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 என்ன சார் 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 விஜய், நான் உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். காலம் பூரா இந்த ஆளுக்கே சொல்லிட்டு வச்சிருக்க போறியா? மணி அடிச்சு 2 கோடி ரூபாய் இருக்கு நல்லா தெரியும். அதில் 1 கோடி ரூபாய் நான் உனக்கு தரேன். உன் டிபார்ட்மெண்ட்டில் எந்த இடத்துல கொடுத்து எப்படி மூவ் பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒன்று சொல்கிறேன் விஜய், நல்லா கேட்டுக்கோ. நத்திங் இஸ் ராங் ஃபார் அவர் சர்வைவல் இன் திஸ் bloody selfish world. It's up to you. சாரி சார்.